யோ வெளியே வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டே இறங்குறோம், புரியுதா? பிளான்ல எந்த மாற்றமும் இல்லை. சரியா. இதான் தலைவா அவனோட வீடு. தலைவா நீ எதுவும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? இன்னைக்கு என்ன நடந்தாலும் அவனை கொண்டுட்டு தான் நம்ம வெளியே போகிறோம். இருந்தாலும் பயமா இருக்கியா? வாயா, அப்புறம் என்ன? எனக்கு மட்டும் ஜாலியாக இருக்கு, எனக்கு ஒன்றை விட பயமாக தான் இருக்கு. நல்லா யோசிச்சுட்டு தான் நான் முடிவு எடுத்திருக்கேன். வா. இங்கே பாரு, என்னைய பாரு. நாங்கள் 2 பேரும் யார் தெரியுமா? நீ ரேப் பண்ணி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அண்ணங்க. அதனால தான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்து போலான்னு வந்தோம். டே, நான் யாருன்னு தெரியாம தொட்டுட்டு இருக்கீங்கடா. அந்த மாதிரிலாம் நல்லாவே தெரிஞ்சுதான் தொட்டிருக்கோம். நீ மூடு. என்னை அடிச்சதெல்லாம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சு அர்த்தம் ஃபேமிலி இருக்காது. ஓ சூப்பரா. அப்புறம் தங்கச்சியை தொட்டதுக்கு வேணா நான் பணம் தந்துடுறேன்டா, அப்படியே ஓடிருங்க. உனக்கு கொன்னதுக்கு நான் உங்க அப்பாட்ட பணம் தந்துடுறேன்டா. மாஸ் தலைவா, எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருப்ப, செத்து தொலைடா. அடுத்து என்ன தலைவா பண்றது? சொல்றியா? வா போலாம். சார் சாரி சார், ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். என்னடா தப்பு சார்? அந்த நகை கடைக்காரன் மயம் இருக்கான்ல. ஆமாம். இப்போ என்ன, அவன் மேலே லைட்டாக கை மட்டும் வச்சுருந்தீங்க. 2 பேர் மேலே கேஸை போட்டு உள்ளே வச்சு உரிச்சு எடுத்துருவேன் பாது. சார் கையெல்லாம் வைக்கல சார். அப்புறம் எதுக்கடா வந்தீங்க? தலையை மட்டும் எடுத்துட்டோம் சார். இந்தாங்க. செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை அருகே தனது நண்பரின் தங்கச்சியை பாலியல் வன்கொடுமை செய்த நகைக்கடை ஓனரின் மகனான தலையை 2 வாலிபர்கள் வெட்டி தெற்கு காவல் நிலையத்தில் விட்டு சென்று சரணடைந்தனர். ஏங்க நம்ம பிள்ளைங்க. சொல்லுங்க, என்னாச்சு? யுவரானர், அங்க நிக்கிற 2 நபர்களும் கேவலம் பணத்திற்காக நகைக்கடை ஓனரான முத்துவேல் அவர்களின் வீட்டிற்கு சென்று கேவலம் பணத்திற்காக அவரது மகனை கொடூரமாக கொலை செய்திருக்காங்க. இவங்க 2 பேரும் யுவரானர். ஆகையால் குற்றவாளிகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஆயுள் தண்டனையாவது கொடுக்க வேண்டும் யுவரானர். பணம் தாளுனா 2 பேரும் கொல்லுவீங்களா? மேடம், பணத்துக்காக நாங்கள் கொலை பண்ணல. என் தங்கச்சியை ரேப் பண்ணிட்டா மேடம் அவன். ரேப்பா? இவங்க திருட்டு கேஸ்ல சொல்றாங்க. மேடம், திருட்டு கேஸ் தான் மேடம். அவங்க கண்ட பொய்ய சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. மேடம், எங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. கொடுங்க அத. ஒரு நிமிஷம் இருங்க. ப்ரூஃப் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியும் அவர் அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் பணமா ஆக்கிடுவார். அதனாலதான் நான் காப்பி பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு தேவைப்படும். உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு உங்க திருடன்னு காமிக்க? மேடம், நாங்கள் நியாயமாக கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் மேடம் வந்தோம். ஆனால் அவங்க மதிக்கவே இல்லை. பணம் வாங்கிட்டு எங்கள் மேலே கேஸ் போடுன்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. நாங்கள் வேற எங்கே போகிறது என்னன்னு வேற தெரியல. அதனால தான் மேடம் நாங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். சப் இன்ஸ்பெக்டர் வாங்க. மேடம், பணம் வாங்குனீங்களா? மேடம் போய் சொல்கிறாங்க மேடம். நான் பணம்லாம் வாங்கலை மேடம். மேடம், அதுக்கும் ப்ரூஃப் இருக்கு மேடம். எவ்வளோ வேணா பணம் எடுத்துக்கங்க, பையன் பேர் அடிபடக்கூடாது சார். சார் நீங்கள் பையனை விட்டு போங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்குறீங்க, வெக்கமா இல்லையா? சாரி மேடம். எனவே சாட்சிகளின் அடிப்படையில் இவர்கள் செய்தது சட்டத்திற்கு எதிராக இருந்தாலும் இவர்கள் கூறுவது உண்மை தக்கவை. சில காவல் நிலையங்களில் லஞ்சம் வாங்கிட்டு அலட்சியமாக செயல்படுவதால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றன. ஆகையால் இதற்கு அவர்கள் மட்டும் காரணம் இல்லாமல் காவல் நிலையங்களும் காரணம். எனவே லஞ்சம் வாங்கி கொண்ட சப் இன்ஸ்பெக்டருக்கு 5 மாதத்திற்கு சஸ்பெண்டும் 30,000 அபதாரமும் விதிக்கின்றன. கொலை செய்தவர்களுக்கு மேடம் சாரி மேடம் குறுக்க பேசினதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் மேடம். சொல்லுங்க. மேடம், கொலை பண்ணது நான் மட்டும்தான் மேடம். இவர் கூட தான் வந்தார். இவர் எதுவுமே பண்ணலை. இவருக்கும் தண்டனை கொடுத்தீங்கன்னா அவங்க தங்கச்சியை பார்த்துக்க ஆளே இல்லை மேடம். அதனால எனக்கு மட்டும் தண்டனை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயோ தலைவர், சும்மா இருக்கியா? மேடம், இல்லை மேடம், நானும் தான் மேடம் கொலை பண்ணேன். தண்டனை கொடுக்குற மாதிரி எனக்கும் சேர்த்து கொடுங்க மேடம். எனவே குற்றவாளியான ஜஸ்டின் அவர்களுக்கு 1 வருட சிறை தண்டனையும் அவரது நண்பரான வால்டர் அவர்களுக்கு 2,000 மட்டும் அவதாரம் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இந்த ஹெல்ப்பை மறக்க மாட்டேயா தலைவர்? உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கையா? அதெல்லாம் வேணாம் விடியா. தங்கச்சி ஒழுங்கா பார்த்துக்க. 1 வருஷம் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். அண்ணா, எங்கன்னா என்னை விட்டு போயிட்டு? இனிமேல் தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேமா. பா வணக்கம்ப்பா, என் பேர் வால்டர், இது என் தங்கச்சிப்பா. உங்க பையன் மேல எந்த தப்பும் இல்லப்பா. என் தங்கச்சிக்காக தான்ப்பா உங்க பையன் உள்ள இருக்காரு. எல்லாம் தெரியும்ப்பா, விடு, கவலைப்படாத. ப்ளீஸ்ப்பா, எனக்காக உங்க பையனை திட்டாதீங்கப்பா வந்ததுக்கு அப்புறம்.
யாருன்னே தெரியாத ஒரு தங்கச்சிக்காக இவ்வளோ பாசம் வைக்கிறாரு. அப்போ உங்கள் மேலாம் எவ்வளோ பாசம் வச்சுருப்பாருன்னு பாருங்கப்பா. அவனை நினச்சி நான் பெருமை தாயா படுறேன். இது உங்கள் வீடு மாதிரி தாயா, நீங்கள் எப்போ வேணா வரலாம் போகலாம். நீங்களே எனக்கு பிள்ளைங்க தாயா. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. போயிட்டு வரேன்ப்பா. பத்திரமா இருங்கம்மா, நல்லா பார்த்துக்கூடா பிள்ளைய. சரிப்பா. பாஸ்ட்டை நினச்சி வருத்தப்பட்டு மனசு உடஞ்சிடக்கூடாதுமா. வருங்காலத்தில் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். சரிண்ணா. ஃப்யூச்சர்னு ஒன்று இருக்குது. அண்ணன் உன் கூடயே இருப்போம். இருப்போமா? யாருண்ணா அந்த இன்னொரு அண்ணா? சட்டம் தன் கடமையை நேர்மையாக செய்யவில்லை என்றால் இது போன்ற சம்பவம் தொடரும். கவலையெல்லாம்